தொடரலாம். அந்த குழந்தை வந்து 35 மார்க் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை அடுத்த முறை 60 மார்க் எடுமா 70 மார்க் எடுமான்னு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போவோம். 100 மார்க் எடுக்கிற பையனை ஏன்டா 100 எடுத்த 35 எடு 50 எடு அப்படின்னு எந்த பெற்றோரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஏற்கனவே கல்வி வளர்ச்சியில் 51% மேல் இடைநிற்றல் இல்லாமல் ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சு காலேஜுக்கு போகக்கூடிய சதவிகிதத்துல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல முதன்மை மாநிலமா இவங்களோட ரெக்கார்ட் படி NEP-யோட விஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 2030க்குள்ள இந்தியாவினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50% ஆக்குறது. அப்ப உங்களோட NEP படி ஆல்ரெடி அதை அட்டைன் பண்ண மாநிலம் எது? தமிழ்நாடு. ரெண்டாவது, நீங்க மொழி கொள்கைக்குள்ளேயே இந்த தலைப்பை முடிக்கலான்னு பாக்குறீங்க. தேசிய கல்வி கொள்கை அப்படின்றது வெறுமனே ஹிந்தி திணிப்போ சான்ஸ்கிரிட்டைசேஷன் சொல்லக்கூடிய சமஸ்கிருத திணிப்பு மட்டும் இல்ல. 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு வைக்கிறோம்னு சொல்றாங்க. அது தமிழ்நாட்டினுடைய மாநில கல்வி கொள்கைக்கு எதிரானது. ஏன் குழந்தைங்களை நம்ம இங்க 8வது 9வது வரைக்கும் ஆல் பாஸ் பண்றோம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு 10வது வரப்ப 11வது வரப்பதான் படிக்கணும்ன்ற ஆர்வம் எண்ணம் வரும். அப்படி ஆர்வம் எண்ணம் வர்றதுக்குள்ளேயே நீ எல்லாம் வீட்டுக்கு போன துரத்தி அடிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. சரி, இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காத தமிழ்நாடையும் ஏத்துக்கிட்ட பீகாரையும் நான் ஒப்பிடுறேன். என்னோட டேட்டா கிடையாது, UDISC-யோட டேட்டாவும் ஒன்றிய அரசினுடைய ரிப்போர்ட் படி உங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்றுக்கொண்ட பீகார் போன்ற மாநிலங்கள் இடைநிற்றல் அதிகமாயிருக்கு, டிராப் அவுட்ஸ் அதிகமாயிருக்கு. தமிழ்நாடு கேரளா போன்ற புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத மாநிலத்தினுடைய இடைநிற்றல் விகிதம் குறைந்திருக்கு. அப்ப நம்ம ஸ்கூலுக்குள்ள குழந்தைய கூட்டிட்டு வரோம். இதுல 4வது விஷயம், தரம் போயிடுச்சு தரம் போயிடுச்சுன்றாங்கல்ல. அந்த தரம் போனதற்கு என்ன தரவு இருக்குன்னு தொண்டை தண்ணி வத்த நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் இல்ல, இனிமேலும் பிஜேபி அதை கொடுக்க போறது கிடையாது. ரெண்டாவது, முதல் சுற்றுல பேசுற போது திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீங்கெல்லாம் இந்தி படிச்சு விஞ்ஞானி ஆகணும்னு நாங்க சொல்லல, நீங்கெல்லாம் இந்தி படிச்சு பெரிய ஆள் ஆக போறீங்கன்னு நாங்க சொல்லல. ரொம்ப சரியானது, நேர்மையானது, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தி படிச்சு விஞ்ஞானி யாரும் ஆகல, இந்தி படிச்சு யாரும் பெரிய ஆள் ஆகல. ஆனா எதுக்கு படிக்க சொல்றாங்கன்னா இன்டெகிரிட்டிய, ஒருமைப்பாட்டை, ஒருங்கிணைப்பை கொண்டு வர்றதுக்கான். ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே பாபர் மசூதி இடிச்சிங்க, ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே வட இந்தியால இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கு இடையில சண்டை மூட்டி விடுறீங்க, ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவ்வளவு துணிச்சலோடு திமுரோடு நீ இதை ஏத்துக்கலன்னா கொடுக்க முடியாதுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. கந்துவட்டி கடை தானே நடத்திட்டு இருக்கு ஒன்றிய அரசு. எந்த நிதியை கேட்டாலும் நீ இதை ஏத்துக்கிட்டாதான் இதை கொடுப்போம்னா கந்துவட்டிக்காரங்களா நீங்க? முதல்ல தமிழ்நாடு கேட்கக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை. இது திமுகவுடைய உரிமையை பற்றி அவங்க பேசல. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரோட பிரச்சனை கிடையாது. இது ஏதோ தமிழ்நாட்டோட சிஎம்முக்கான பிரச்சனை கிடையாது. திரும்ப திரும்ப இவங்க பண்ணலையா அவங்க பண்ணலையான்னு கேட்டா தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கிறாரு. கான்ஸ்டிடியூஷன் பேசுறீங்கல்ல, இப்ப சார் கூட கான்ஸ்டிடியூஷன்லாம் எடுத்து காட்டினார்ல. எங்களுக்கு என்ன தெரியுமா ரொம்ப கோபம் வருது, ஆங்கிலத்தை உருப்படியா படிச்சிருந்தா அபிஷியல் லாங்குவேஜுக்கும் பயிற்று மொழிக்கும் அலுவல் மொழிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க ஆங்கிலத்தை ஒழுங்கா படிக்காததுனால அபிஷியல் லாங்குவேஜ் வேற இது வேறன்ற புரிதல் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு இல்லாம போயிடுச்சு. ரூல் ஆஃப் லாவா நான் வழக்கறிஞர், அண்ணன் தமிழன் பிரசன்னா வழக்கறிஞர். ரூல் ஆஃப் லானா என்னன்னு கேளுங்க, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. ரூல் ஆஃப் லா படியா நடக்குது. நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாம நீங்க ஏதோ பிஜேபி வந்ததுனால மோடி வந்ததுனால இப்படி இவங்க உட்கார்ந்து டிபேட்ல பேசுற ஒரு 4-5 பேர் ஆதரவு வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் பாடம் எடுப்பீங்களா? இந்தியாவினுடைய முதல் அரசமைப்பு சட்டத்தை திருத்திய மாநிலம் தமிழ்நாடு. சோசியல் ஜஸ்டிஸ்க்காக அந்த ஒரு நிமிடம் தேசிய கல்விக் கொள்கையில சமூக நீதியை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது. ரிசர்வேஷனை பத்தின ஒரு வார்த்தை கிடையாது. இவங்க கண்ணை எங்களோட ரிசர்வேஷன் தானே உறுத்துது. நீ எல்லாம் எப்படி படிச்சு வரலான்றது தானே ஆங்கிலத்துல NEP-ன்னு கேக்குறீங்க. இதை தமிழ்நாடு ஏத்துக்க முடியாது. இத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தீர்க்கமாக எதிர்க்கிறார், துணிச்சலோடு எதிர்க்கிறார். எங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னு கேட்டா, தமிழன் பிரசன்னா பேசுறப்ப சொன்னாங்கல்ல, வெளிநாட்டுக்காரவங்க வந்து ஒரு பையன்கிட்ட கேட்டாங்கன்னு, அந்த பையன் தள்ளுவண்டி கடை போட்டிருந்தாரு. ஏன்பா உன்னோட பேர் என்னப்பான்னு கேட்டோன்னு என் பேரை போட்டு கூகுள்ல தேடுனாரு. அதுக்கு அந்த ஃபாரினர் கேட்டாரு, ஓ கூகுள்ல தேடினா உன் கடை லொகேஷன் வருமான்னு கேட்டாரு. இல்ல இல்ல என்னோட ரிசர்ச் ஆர்டிக்கல் வரும்னு சொன்னாரு. ஹிந்தி படிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹிந்தி படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே உங்களுக்கு ஹிந்தி பேசக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வியை அக்கறை இருந்தா அங்க பாரு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு.
அதை எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு